கிரிக்கெட் உலகின் ராஜாவாக வலம் வரும் விராட் கோலி கடைசியில் IPL கோப்பையை கையில் ஏந்திவிட்டார். இதன் மூலம் அவரின் 18 வருட காத்திருப்பு முடிவுக்கு வந்துள்ளது. இதையடுத்து நாலாபுரமும் விராட்டுக்கு வாழ்த்துகள் குவிந்து வருகின்றன. கிரிக்கெட் வீரர்கள், அரசியல் தலைவர்கள், ரசிகர்கள், பிரபலங்கள் என்று மொத்த இந்தியாவுமே பெங்களூரு அணிக்கும் விராட்டுக்கும் வாழ்த்து மழையை பொழிந்து வருகின்றன. இந்த நிலையில் முன்னாள் வீரர் சுனில் கவாஸ்கர் விராட் இறுதி போட்டியில் செய்த தவறொன்றை சுட்டிக்காட்டியுள்ளார். சாஹல் வீசிய 12வது ஓவரில் பந்தொன்றை சிங்கிள் தட்டிவிட்டு விராட் வேகமாக ஓடி 2 ரன் எடுத்தார். எதிர்முனையில் இருந்த லியாம் லிவிங்ஸ்டனுக்கு கோலி போல வேகமாக ஓட முடியவில்லை. ஜம்ப் அடித்துதான் தன்னுடைய விக்கெட்டை காப்பாற்றிக் கொண்டார். அப்போது பந்து வருவதற்குள் வேகமாக ஓட வேண்டும் என்ற நினைப்பில் இருந்த விராட் பிட்ச் நடுவே ஓடிவிட்டார். பிட்ச் சேதமடையும் என்பதால் வீரர்கள் பிட்சுக்கு நடுவே ரன் ஓடக்கூடாது. மீறி ஓடினால் நடுவர் அந்த வீரரை அழைத்து வார்னிங் கொடுப்பார். ஆனால் பஞ்சாபுக்கு எதிரான போட்டியில் கோலியை நடுவர்கள் எச்சரிக்கவில்லை. இதுகுறித்து கவாஸ்கர், விராட் கோலி விக்கெட்டுக்கு இடையில் எப்பொழுதும் மிக வேகமாக ஓடக்கூடியவர். அவர் அந்த பந்தை அடித்த பொழுது அவருக்கு 2 ரன்கள் என்று மிக நன்றாக தெரியும். இதனால் உடனடியாக 2 ரன்கள் என்று கூறிவிட்டு மைதானத்தை மிக வேகமாக ஓட ஆரம்பித்து விட்டார். ஆனால் அவர் பிட்சுக்கு நடுவே ஓடினார். நடுவர்கள் அவரிடம் எதுவுமே இதை பற்றி சொல்ல மாட்டார்கள். ஏன் இப்படி நடக்கிறது? பஞ்சாப் 2வதாக பேட்டிங் செய்ய வேண்டி இருக்கிறது என்று விமர்சனம் செய்துள்ளார். நடுவர்கள் கோலியை எச்சரிக்கவில்லை என்றாலும் முன்னணி வீரர்களுக்கு இதுபோன்ற சலுகைகள் அளிக்கப்படுகிறதா என்னும் கேள்வி எழுந்துள்ளது குறிப்பிடத்தக்கது.